சென்னையில் ரவுடிகள் 2 பேர் வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவம் அச்சத்தை விதைத்துள்ளது. கோட்டூர்புரம் சித்ராநகரைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி அருண். இவரும் இவரது நண்பரான படப்பை சுரேஷ் என்பவரும் நேற்றிரவு கோட்டூர்புரம் நாகவள்ளி அம்மன் கோயில் முன்பு மது போதையில் படுத்திருந்துள்ளனர். அப்போது இருசக்கர வாகனங்களில் வந்த 8 பேர் கொண்ட கும்பல் அருணையும் படப்பை சுரேஷையும் அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியுள்ளனர். இதில் படப்பை சுரேஷ் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அருண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து கோட்டூர்புரம் காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அருணின் காதலியை சுக்கு காப்பி சுரேஷ் என்ற ரவுடி வெட்டிக் கொன்றதும் அதற்கு பழி தீர்ப்பதற்காக அருண் திட்டமிட்டிருந்ததும் தெரியவந்தது. இதை அறிந்த சுக்கு காப்பி சுரேஷ் அருணையும் அவரது அண்ணன் அர்ஜுனையும் கொல்வதற்காக வந்துள்ளார். ஆனால் அருணுடன் சேர்ந்து அர்ஜுனன் என கருதி படப்பை சுரேஷை வெட்டிக் கொன்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சுக்கு காப்பி சுரேஷ் உள்ளிட்ட கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.